எண்ணுயிர் தமிழ் உறவுகளுக்கும் அறச்சீற்றத்தின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கும் என் தமிழ்ச்சாதி சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாட்டுடைய அரசியல் எப்பேற்பட்டு இருந்த அரசியல், தமிழ்நாட்டுடைய அரசியல் எந்த அளவுக்கு கேலி கூத்தாக போயிட்டுருக்குங்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. நம்மளும் தொடர்ந்து பார்க்குறோம். எப்படிப்பட்ட அடிப்படை அறிவு இல்லாதவர்களையும் அடிப்படை புரிதல் இல்லாதவர்களையும் கட்சியில் வைத்து கொண்டு ஆட்சி ஆள்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது, இத்தனை ஆண்டு காலம் ஒரு ஸ்ட்ராங் ஐடியாலஜியோடு நிற்கும் போது வருத்தமாக இருக்குது. நிஜமாக வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் இதை வந்து சிரித்து பேசுகிறதுக்கோ என்னமோ. ஆனால் தமிழ்நாட்டுடைய அரசியல் இவ்வளவு கேலி கூத்தாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுபடி அதிமுகவில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், செல்லூர் ராஜு அண்ணன் செல்லூர் ராஜுவை அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு வாட்டி தண்ணி ஆவியாகக்கூடாது என்பதற்காக ஆற்றுல கொண்டு போய் தர்மாகோலை போட்டு எப்படி அழைத்தாரோ, அதுக்கப்புறம் தான் அது வந்து கேலி கூத்தானுச்சு. அது வந்து தர்மாகோல் அமைச்சர் தர்மாகோல் செல்லூர் ராஜும்பாங்க. அதே தான், எப்படி அந்த அதிமுக ஆட்சியில் தர்மாகோலை போட்டு தண்ணீர் நீராவி ஆகக்கூடாது, ஆவியாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடைச்சாரோ, அதே போல் நீங்கள் மாற்று திமுகவுக்கு மாற்று அதிமுகவுக்கு மாற்று என்று ஒரு கட்சி அமைய வச்சுருக்கீங்களே, அதில் ஒரு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குப்பை கிடங்கில் உள்ள குப்பைகளை பாறையின் குழியில் கொட்டினால் குப்பை கிடங்கு சுத்தமாகும் அப்படின்னு நல்லா வச்சு அடிச்சரைஞ்சிருக்காப்புல. இத்தனை நீளத்துக்கு செய்தியாளர்கள் சந்திச்சு அவர் சொன்னதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொன்னது தான் ஹைலைட்டு. குப்பைகளை மலையின் பாறை குழியில் கொட்டினால் குப்பை கிடங்கு சுத்தமாகும், மக்கி போன குப்பைகளை மறுசுழற்சி செய்வது போல அப்படின்னு இருக்காரு. ஒரு அடிப்படை அறிவு இருக்கா அப்படின்னு தெரில. அதாவது திருச்சியில் ஒரு செல்லூர் ராஜு எப்படி வந்து அண்ணன் செல்லூர் ராஜு அவர்கள் தண்ணி ஆவியாகக்கூடாதுன்னு ஒரு ஆற்றுல கொண்டு போய் தர்மாகோலை விட்டாரோ, அதுபோல் குப்பை கிடங்களோட குப்பை நிறையா இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் மலையில் பாறை குழிகளில் தள்ளிட்டோம்னா குப்பை கிடங்கு சுத்தமாகணுங்கிறாரு. குப்பை கிடங்கு சுத்தமாகும். ஆனால் அடுத்த தலைமுறை வாழ வேண்டுமா இல்லையா? அடுத்த தலைமுறை அந்த நீர்லாம் பருகணுமா இல்லையா? அடுத்த தலைமுறை வாழ வேண்டியமா இல்லையா? அதே ஒன்று தான் நீங்கள் செய்வது. அடுத்த தலைமுறைக்கு வைக்கக்கூடிய டைம் பாம் அப்படிதான் சொல்லணும். அடுத்த தலைமுறை வாழ வேண்டியதுக்கு ஏற்ற நாடாக தான் இதை அமைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கனவு. ஆனால் நீங்கள் பண்ணுறது எப்படி இருக்கு? அதாவது மக்கி போன குப்பைகளை மறுசுழற்சி செய்யணும். அதுதான் குப்பை கிடங்கு சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இது. ஆனால் இவர் சொல்கிறது என்ன? குப்பை கிடங்கை வந்து குப்பைகள்லாம் உடனே பாறையில் கொட்டணும். இது என்ன மாதிரி சிந்தனை? கேலி கூத்தா தெரியலாம். இது கேலி கூத்து தான். அதாவது ஒரு அடிப்படை அறிவே இல்லாத நம்மளும் பேசி எப்படி முறுக்கு பாக்கெட்டை வந்து திறந்து பார்த்துட்டு அதில் எக்ஸ்பிரி டேட்டு கேட்பாப்புல, அதில் எக்ஸ்பிரி டேட் வந்து 25ஆம் தேதி போட்டிருக்கோம்னா அதை எப்படி நான் நம்புறது அப்படின்னு நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் கேட்டார்ல. எந்த அளவுக்கு ஒரு கேலி கூத்தை இந்த தமிழ்நாட்டுடைய அரசு பண்ணி கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. அதாவது எக்ஸ்பிரி டேட்டை போட்டிருந்தா அந்த எக்ஸ்பிரி டேட்டை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்களும் அமைச்சர். அதில் வேற அம்மா சத்தியமா அது அதே எக்ஸ்பிரி டேட்டு தான் அப்படின்னு சொல்ற மாதிரியும் இல்லை, எங்கள் தளபதி சத்தியமாக அதுதான் எக்ஸ்பிரி டேட்னு சொல்ற அளவுக்கு உள்ள கேலி கூத்தான அரசியலையும் பாறை குழியில கொண்டு போய் தள்ளினா மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சிடலாம், பாறை குழியில தள்ளினா குப்பை கிடங்கு சுத்தமாகுன்னு சொல்லக்கூடிய பேச்சுகளும் எப்படி எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு தெரியல. நீங்க ட்ரெண்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தவறான வழிபோக்கை நீங்க ட்ரெண்டிங் ஆகணும் அப்படிங்கிறது தான் அடுத்த தலைமுறையினை அழிக்கக்கூடிய செயலை செய்வது என்பது தவறான. பாஜகவுடைய பிடி ஆர்எஸ்எஸ் தத்தெடுத்த பிள்ளை என்றெல்லாம் சொன்ன கூட்டணி சேர்வதற்கு முன்னாடி சொன்ன அண்ணன் வன்னியரசுடைய நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியிலிருந்து ஒரு அமைச்சர் சென்றார். அமைச்சராக பொறுப்பேற்ற அண்ணன் வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காரு, குதிரை பேரம் என்பதே நடக்கல தாவே காட்சியில, நீங்க எங்க பாத்தீங்கிறார். அண்ணன் நிஜமாலே எல்லாம் பாக்குறாரா அப்படின்னு தெரியல. வன்னியரசு அண்ணனோட கேட்கிறேன், 25 கோடி செலவு செய்து சட்டமன்ற உறுப்பினராக வென்றெடுக்கப்பட்ட ஒருவர் உடனே அந்த பதவியை விலக்கிட்டு தாவேகாக்கு செல்றாரு அப்படின்னா அவ்வளவு உத்தமராகிட்டாங்களா? அதாவது வென்ற ஒருவர் சட்டமன்றத்து பணியாற்றுவாரா, இல்லை அந்த கட்சியை விட்டு விலகி உடனே ஏன் தாவேகால சேர்றாரு? தாவேகால சேர்ந்தா நல்லது செஞ்சிடலாமா? அவ்வளவு பெரிய வாஷிங் மிஷின் அங்கே இருக்கா? திமுக அதிமுகவில் செய்யாத நல்லது செய்ய போகுதா தாவேகா? அந்த அளவுக்கு வாஷிங் மிஷின் இருக்கா? எனக்கு புரியல. அதாவது
உடனே 25 கோடி செலவு பண்ணி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வென்ற ஒருவர் ஒரு கட்சியை விட்டு விலகி உடனே அடுத்த கட்சியில் செய்யறாங்கன்னா இதுக்கு பேர் குதிரை பேரம் தானே. இந்த இந்த காதல பூ சுத்துறதெல்லாம் யார்கிட்ட சுத்தலாம்னா குதிரை பேரம் என்று தெரியாதவர்கள சுத்தலாம். அண்ணன் வன்னியரசு அவர்கள் சுத்தலாம், சொல்லலாம், நானும் தான் சொல்லலாம் குதிரை பேரம் நடக்கலன்னு. ஆனால் இதை யார்கிட்ட சொல்லணும்? குதிரை பேரம்னா என்னன்னே தெரியாதவங்கள்ட்ட சொல்லணும். குதிரை பேரம் தெரிஞ்சவங்க எல்லார்ட்டையும் விட்டு குதிரை பேரெல்லாம் நடக்கலாம் எதுக்கு உடனே சொல்கிறா? அவ்வளவு பெரிய வாஷிங் மிஷின் இருக்காங்கிற கேள்விதான் இருக்கு. அடுத்து அதே அவர் தான் சொல்லியிருக்காரு, சிரிப்பது குற்றமா? அந்த போலீஸ் அவர்கள் சிரிப்பது குற்றமா? எப்பயுமே போலீஸ் முறைச்சிக்கிட்டு தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எதுலனா கோவை மாவட்டம் சூலூர் என்ற பகுதியில் ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இறந்தபோது அதற்காக ஸ்டேட்மெண்ட் கொடுத்த காவலாளர்கள் சிரித்து கொண்டிருந்தாங்க லைவுக்கு முன்னாடி. அதாவது லைவ் எப்பயுமே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடும், அந்த டைமில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு சொல்கிறாங்க, சிரிப்பது குற்றமா இல்லை போலீஸ் முறைச்சிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேள்வி இருக்காங்க. சிரிச்சது ஒரு குற்றமாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சிரிப்பது குற்றம், போலீஸ் அவர்கள் டெய்லி முறைச்சிக்கிட்டே இருக்கணும்னு இங்கே யாருமே சொல்லலை. எந்த இடத்தில் சிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. நீங்கள் வந்தது ஒரு 10 வயது சிறுமியுடைய பாலியல் வன்கொடுமையை பற்றி கொடுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட் கொடுக்க. அப்படி இருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே லைவ் ஆன் ஆகுங்கிறது தெரியுமா? தெரியாது. எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஊடகம் இருக்குன்னா லைவ் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பேசுகிறீங்களோ இல்லையோ லைவ் ஸ்டார்ட்டில் இருக்கும் ஒரு 5 நிமிஷம். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கணும்? நீங்கள் ஒரு பாலியல் வன்கொடுமை, அது 10 வயது சிறுமி இறந்ததை கண்டித்து அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வந்திருக்கீங்க, அதுக்கான இதை சொல்ல வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிக்கிறோமே தவிர சிரிச்சது குற்றம் அப்படின்னு யாரும் சொல்லலை. முறைச்சிக்கிட்டே இருக்கணும்னு யாரும் சொல்லலை. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதாவது இது எப்படி இருக்குன்னா, வீட்டில் பத்தி எரிஞ்சாதான் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்கள் வீட்டில் நடந்தால் மட்டும்தான் அதோட வலி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இது வந்து சிரிச்சாலும் தப்பு இல்லை, முறைச்சாலும் தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு இருக்கும். அப்படியே போயிட்டு இருந்தா நேற்று சொன்னது போலதான், நேற்று காணொலியில் சொல்ல மாதிரி விவசாயிகளை ஏமாத்தியாச்சு, கச்சத்தீவுன்னு சொல்லி மீனவர்களை ஏமாத்தியாச்சு. அவர் அதெல்லாம் சொல்லலை, அது வேற விஷயம். அதாவது எப்படி இருக்குன்னா, தேர்தல் அறிக்கையை பற்றி அவர் சொல்றாரு ஒரு பரப்புரை கூட்டத்தில். எது இந்த நாட்டு மக்களுக்கு சாத்தியமோ, எது இந்த நாட்டு மக்களுக்கு தேவையோ அதை மட்டும்தான் இந்த விஜய் பண்ணுவேன் அப்படின்னு தான் நான் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கேன். எது இந்த நாட்டு மக்களுக்கு சாத்தியமோ, எதை செய்யணுமோ அது மட்டும்தான் இந்த தேர்தல் அறிக்கையில இருக்கு அப்படின்னு சொல்லி தேர்தல் பரப்புரையில் அவர் தான் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது செய்யணுமா இல்லையா? என்ன செஞ்சிருக்காரு? விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி என்ன செய்திருக்கார்? தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்றது, செஞ்சது 50,000 20,000 அது இதுன்னு பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டாரு. கச்சத்தீவை மீட்போன்னு சொன்னவர், நானும் 2 நாளாக தேடுறேன் அந்த அறிக்கையில். கச்சத்தீவை மீட்போம் அங்கே நோ கமெண்ட்ஸ்லாம் எந்த இடத்துலையுமே தேர்தல் அறிக்கையில சொல்லலையே. இவர் என்ன மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் சொல்கிறாருன்னு சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிடிஎஃப்ல. ஒரு இடத்துல கூட நோ கமெண்ட்ஸ்னு இல்லை கச்சத்தீவை மீட்பதுக்கு. நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க கச்சத்தீவு மீன்பிடி உரிமையை ஒன்றிய அரசுக்கு ஆக்கப்பூர்வமாக கொடுப்போம், அழுத்தத்தை கொடுப்போம். அழுத்தம் கொடுக்க சொன்னால் நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு போனேன் பாட் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தேர்தல் அறிக்கை மக்களுக்கு சாத்தியமானதை செய்வேன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. மக்களுக்கு சாத்தியம் உள்ளது தான் தேர்தல் அறிக்கையில் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செய்யணுமா இல்லையா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அண்ணன் அருள் ஆறுமுகம் சொன்னார், திருவண்ணாமலையில் தாவேகாவுடைய வேட்பாளராக போட்டிட்டு அண்ணன் அருள் ஆறுமுகம் விவசாயி அவர்கள் சொன்னார் என்னன்னா, விவசாயத்தை பற்றி விஜய் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவருக்கு எதை பற்றியுமே தெரியாது, அதுதான் உண்மை. விவசாயத்தை பற்றி விஜய் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்கன்னு யார் பதிவு போட்டிருக்கா? தாவேகாவுடைய விவசாயியான வேட்பாளர் அண்ணன் அருள் ஆறுமுகம் அவர்கள் சொல்லியிருக்கார். இப்பயே சொல்கிறேன், அண்ணன் அருள் ஆறுமுகம் சொன்னதை தாவேகா தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான தமிழக வெற்றி கழக தலைவர் மாண்புமிகு விஜய் அவர்கள் பார்த்து புரிஞ்சு செயல்படணும். ஏன்னா அவர் சொன்னது கரெக்ட். தயவு செய்து தேர்தல் அறிக்கையை ஒரு முறை பாருங்க. தேர்தல் அறிக்கையை யார் எழுதுனதுன்னு தெரியல, இவ்வளவு அழகாக தேர்தல் அறிக்கையை எழுதிட்டு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு சாத்தியமானதை செய்ய தான் அந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்கப்பட்டிருக்கு, அது மட்டும்தான் அதுல இருக்குங்க. அப்ப செய்ய வேண்டியதானே? ஏன் மாத்தி மாத்தி செய்யுங்க? தேர்தல் அறிக்கையை ஒரு முறை சிந்தியுங்கள், தேர்தல் அறிக்கையை ஒரு முறை பாருங்கள். உங்க வேட்பாளர் சொல்லியிருக்காரு, நானும் அதை தான் சொல்றேன். அப்படியே போனீங்கன்னா அது இந்த திட்டம் மட்டும் இல்லை, விவசாயிகள் இல்லை எவ்வளவு இருக்கு.
அன்னபூரணி 6 திட்டம், ஆண்டுக்கு 6 சிலிண்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டுக்கு இல்லை, 60 வருஷம்னாலும் அந்த 6 சிலிண்டர் வராது. இப்படியெல்லாம் போய் வாக்குறுதியில் கொடுத்து தான் வென்றார் அப்படின்னா நீங்கள் எதில் திமுகவில் மாற்று, நீங்கள் எதில் அதிமுகவில் மாற்று? அன்னபூரணி 6 திட்டம், தாய்மாமன் சீர்திட்டம், அண்ணனுக்கு சீர்திட்டம், வெற்றி பயண திட்டம், அந்த லொக்கு திட்டம், லொடுக்கு திட்டம்னு பல திட்டம். அதில் கிட்டத்தட்ட அறம் பொருள் இன்பம்னு 3 பிரித்து நான் ஃபுல் படித்தேன். நம்ம விமர்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாவேக்கால் உள்ள தொண்டர்கள் கூட அதை படிக்க மாட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, நாம் தமிழர் கட்சி 400 பக்கத்துக்கு அறிக்கை விட்டவனே இவங்கெல்லாம் அப்படி விடுறாங்களாம். இது எப்படி இருக்குன்னா, அதுதான் 462 பக்கங்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவை உருவாக்குதுன்னா ஸ்ட்ராங் ஐடியாலஜி. நாம் தமிழர் கட்சி உருவாக்குது அப்படின்னா 462 பக்கங்களுக்கு அங்கு எதை செய்யணும், மக்களுக்கு சாத்தியமானதையும் அசாத்தியமானதையும் செய்யக்கூடிய திறன் நாம் தமிழர் கட்சிட்டு இருக்கு. அதனால அதை உருவாக்கியிருக்கு. உடனே இவரும் நான் அறம் பொருள் இன்பம்னு பிரித்து தலைப்பாக கொடுத்தீங்களே, இப்போ ஆட்சி கட்டமைப்புல வந்துட்டீங்க, செய்வீங்களா செய்ய மாட்டீங்க? அன்னபூரணி 6 திட்டம், அண்ணனுக்கு சீர் திட்டம், வெற்றி பயண திட்டம், மாமஞ்சீர் திட்டம், இந்த மாதிரி திட்டங்களையும் ஒவ்வொரு பொய்யும், விவசாயிகளுக்கான கடன்ல தப்பு இருக்கு, இது 500 யூனிட் வந்தாதான் 200 யூனிட் ஃப்ரீ, இதெல்லாம் எப்படி 200 யூனிட் தான் ஃப்ரீன்னு முன்னாடி சொன்னீங்க, இப்போ இப்படி பண்றீங்க? சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருந்தா இது எப்படி திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்று? திமுக தேர்தல் வாக்குறுதியை அள்ளிவிடும், அதிமுக தேர்தல் வாக்குறுதியை அள்ளிவிடும். ஏன்னா அதை நிறைவேற்ற மாட்டார்கள் என்றது நாடறிஞ்ச ஒன்று, அது மக்களுக்கும் தெரியும். அதுக்கு மாற்று தான் நீங்கன்னு உங்களை வர வச்சிருக்காங்க உங்களுடைய விஜய். அதாவது 10 லட்சம் கோடி கடன் என்பது, இதை நாங்கள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி பேசிக்கிட்டே இருக்கு. 10 லட்சம் கோடி கடன், 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு. ஆனால் இன்று வரை 10 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு தெரியாதா அப்படின்னா, அது தாவேகா தொண்டர்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கும். விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். தேர்தல் அறிக்கையில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் போது 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறப்ப இத்தனை இலவச திட்டங்களை ஏன் விட்டீங்கன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வரமாட்டீர்கள் என்ற எண்ணம் உங்களிடம் இருந்தது. அதனால இலவச திட்டத்தை அள்ளி விட்டீங்க, கடவுள் அறிய வந்து விட்டீங்க. இப்போ இந்த திட்டங்கள்லாம் செய்யணும். 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படிங்கிறத சாக்கு போக்கு செய்ய மாட்டேன், அதை வச்சு 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறத வச்சு சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் தான் தேர்தல் அறிக்கையில் முதல் பக்கத்திலேயே குறிப்பிட்டிருக்கு. தயவு செய்து தாவேக்காவுடைய தொண்டர்களும் விசில் சின்னத்தில் வாக்களித்த பொதுமக்களும் போயிட்டு தேர்தல் அறிக்கை கொஞ்சம் படிச்சு பாருங்க. பக்கத்துல இருக்கு 10 லட்சம் கோடி கடனை வைத்து கொண்டு நான் சாக்கு போக்கு செய்து இந்த திட்டத்தெல்லாம் செய்யாம இருக்க மாட்டேன், மக்களுக்கு சாத்தியமான திட்டத்தை மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு சொன்னது உங்க விஜய். அப்படி இருக்கும்போது போயிட்டு கேள்விகளுக்கு, அநீதிகளுக்கு எதிராக நாம் தமிழ் குரல் ஒலிக்கும், உங்களுக்காக நிற்கும். நீங்க தேர்தல் அறிக்கையை பார்த்து வாக்களிக்கல, அவர் என்ன சொன்னார்னு கேட்டு வாக்களிக்கல, ஒரே ஒரு முகத்துக்காக வாக்களிச்சிங்க. அந்த தொகுதியில எந்த வேட்பாளர் நின்னாரு, அந்த தொகுதியில யார் நின்னா, அவருடைய ஹிஸ்டரி என்னன்னு கூட தெரியாத வேட்பாளர்களுக்கு வாக்களிச்சிருக்கீங்க. இதுதான் திமுகலையும் நடந்துச்சு, இதுதான் அதிமுகலையும் நடந்துச்சு. இன்று வர சில தொகுதிகளில் குறிப்பிட்டு நான் களப்பணியாற்றின தொகுதியான, நான் ஓட்டு கேட்டு போன வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில அண்ணன் OS மணியன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்துல நின்று வெற்றி பெற்றிருக்கார். அவர் தான் கடந்த 10 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர். மக்கள்கிட்ட கேட்கும்போது யார் எம்எல்ஏன்னு கேட்டால் யார் எம்எல்ஏனே தெரியல. இதுதான் திமுகலையும் இருந்துச்சு, இதுதான் அதிமுகலையும் இருந்துச்சு. அதே தான் மாற்று என்று சொன்ன தாவேக்காலை இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கு எதுல மாற்று? எதுலையுமே மாற்றல. பெண் பாதுகாப்புல மாற்று இல்லை, எதுலையுமே மாற்றல. கேட்டா அவதூறு பரப்பணும் என்று சிறையில் அடைக்க கூட தயாராக இருக்கிறார்கள். கருத்து சுதந்திரம், பாய் பேசினா ஜெயில் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பண்றீங்கன்னா இது எந்த மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல. தயவு செய்து அண்ணன் அருள் ஆறுமுகம் சொன்னது கூட பேர் வர மாட்டேது. திருவண்ணாமலையுடைய தாவேகா வேட்பாளரும் விவசாயியுமான அண்ணன் அருள் ஆறுமுகம் சொன்னது போல தயவு செய்து கொஞ்சம் உங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து வைத்து திட்டங்களை செய்யுங்க. இன்னும் 6 மாத காலம் பார்ப்போம். நன்றி.